அதே போல் இந்த குவைத் அரசாங்கத்தை மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு குவைத் கவர்மெண்ட், நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஆர்டர் போட்டு அந்த தனியார் கம்பெனி அது எங்கே தங்கி இருந்தாங்களோ அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் என்ன அந்த இதுன்னு தீர விசாரிச்சுட்டு, ஒருவேளை எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்து தான் அந்த மாதிரி ஆயிருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நஷ்டஈடு வந்து இந்த தனியார் தொழிற்சாலைக்கு வந்து இந்த 7 பேருக்கும் கட்ட சொல்லுங்கள். பாதிக்கப்பட்டவங்க 50 பேர் இருக்கிறான், அதில் வந்து உயிரோடு இருக்கிறவன் எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் தரீங்க, அது வேறு. இறந்துட்டவங்களுக்கு அதிகபட்ச நஷ்டஈடு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி கொடுக்க சொல்லலாம். கம்மியாலாம் கொடுத்தா ஒதுக்க மாட்டான். எங்கள் இந்தியாவில் வேலை கிடைக்கல தானே உங்களை நம்பி வந்து அங்கே இருந்தானுங்க. அப்போ செத்துட்டானா அவனா சாகலை. நீங்கள் உங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸில் வந்து சரி லேக் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ், அதனால் வந்து பாதுகாப்பு குறைபாடு தான் இதுக்கு காரணம். வேறு எதுவுமே சொல்லவே முடியாது. அதனால் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி கொடுங்க.